நம்ம புதுசாக கப்பீஸ் வாங்க போகிறோம். இந்த இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 4 பேர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இது நம்மளோட பாண்டில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாண்டில் ஆல்ரெடி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இந்த டப்பில் நம்ம புதுசாக ஒரு பாண்ட் செட்டப் கொடுக்க போகிறோம் கப்பீஸ்க்குன்னு தனியாக. நம்ம பழைய பாண்டில் பார்த்திங்கன்னா எல்லா கப்பீஸும் மிக்ஸ்டாக இருக்கும். இதில் நம்ம இம்போர்ட்டட் கப்பீஸ் மட்டும்தான் வளர்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பிளாக் கலர் கிராவல்ஸ். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண கிராவல்ஸ்னால நான் அவ்வளோவா வாஷ் பண்ணல. ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நான் நிறையவும் போடலை, ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த கிராவல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். வாட்டர் வந்து கண்டிஷன்டு வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப சில்லாக அண்ட் நியூ வாட்டராக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம மெடிக்கேஷன்லாம் பண்ணி தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த பாண்டில் நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷஸ் வளர்த்துருக்கோம். ஸோ இதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நம்ம கப்பீஸில் இப்போ குவாரண்டைனில் வச்சுருந்தோம். அதை நம்ம குவாரண்டைன் டப்லேருந்து எடுத்து அப்படியே தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அந்த கிராவல்ஸையும் ஆட் பண்ணுறதுனால அதுலேயும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கப்பீஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த டப்பில் தான் இருக்குது. ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணுறோன்னு நீங்கள் ஒன்றும் நினைக்க வேணாம். வாட்டரில் தான் நம்ம விட்றோம். ஸோ ஒன்றும் ஆகாது, எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணுவோன்னு ஏன் வாட்டர் க்ரீன் ஆகிடுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த கப்பீஸ் எல்லாம் வந்து வாங்கி ஒரு 1 டே வந்து நம்ம குவாரண்டைன் பண்ணியிருந்தோம். அது வந்து குவாரண்டைனில் நம்ம ஆன்டிசெப்டிக் மெடிசன் யூஸ் பண்ணனால அது க்ரீனாக இருக்கனால இப்போ அதே வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது இதுவும் க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து இந்த க்ரீன் கலர் வந்து ஒரு 2-3 டேஸில் அதுவே வந்து டிசால்வ் ஆகிடும் வாட்டரில். வாட்டர் வந்து ஒரு 2-3 டேஸில் கிளியர் ஆகிடும். நான் 2-3 டேஸில் கிளியர் ஆன அப்புறம் அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் கிளிப்பை ஆட் பண்ணுறேன். இந்த கிராவல்ஸ்லாம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஓல்டு கிராவல்ஸ். இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்த கிராவல்ஸ்னால நம்ம புதுசாக பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால ஃபிஷ்க்கும் எந்த பாதிப்பும் வராது. அண்ட் இதில் நம்ம வந்து மொத்தம் 8 கப்பீஸ் வளர்க்க போகிறோம். 8 மீன்ஸ் 4 பேர். என்னென்ன பேருன்னு உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் கையில். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிக்க போகிறது வந்து டம்போயர். டம்போயர் வந்து செம குவாலிட்டியில் இருந்தது. அண்ட் அதோட டெய்ல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டம்போயர். நீங்களே பாருங்கள், லைட்டில் சரியாக தெரியல. செம்ம குவாலிட்டியாக சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. பட் ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம ஒரு குவாரண்டைன் ப்ராசஸ் ஒன்று பண்ணிட்டோம். அப்படியே கூட ஆட் பண்ணியிருக்கலாம். பட் குவாரண்டைன் பண்ணுறது நல்லது தான் ஃபிஷ்ஷஸ்லாம். அண்டு டம்போயருக்கு அப்புறம் நம்ம இன்னொன்று வாங்கியிருக்கோம், மெட்டல் பிளாக். இதை நம்ம ஏன் மெட்டல் பிளாக்குன்னு சொல்கிறோன்னா, இது பாடி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அந்த சைடில் வந்து சில்வர் ஷேட் இருக்கும். அதனால தான் இது நம்ம மெட்டல் பிளாக்குன்னு சொல்கிறோம். அது பார்க்க சூப்பராக இருக்கும். நான் ஒரு கிளாஸில் பிடிச்ச அப்புறமா காட்டுறேன். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக காட்டினது வந்து ஒயிட் டோப்பாஸ். அது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இதில் மொத்தம் ஒயிட் டோப்பா, மெட்டல் பிளாக், டம்போயர் 3 வாங்கியிருக்கோம். 4 பேர் மீன்ஸ் ஒயிட் டோப்பாவே 2 பேராக வாங்கியிருக்கோம். மெட்டல் பிளாக் ஒரு பேர், டம்போயர் ஒரு பேர், மொத்தம் 4 பேர். இப்போ இந்த மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த ஃபில்ட்ரேஷனும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இந்த கெப்பாசிட்டியில் கப்பீஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மீன்ஸ் இதில் அதுக்கான ஆக்சிஜன்லாம் நிறையவே இருக்கும். அண்ட் இது ரொம்ப பெரிய டப், அதனால ஆக்சிஜன் அவ்வளோவா தேவை கிடையாது. அண்ட் நம்ம பிளான்ட்ஸும் வளர்க்க போகிறோம். மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் எப்படி நான் வளர்க்குறேன்னா, ஒரு கீழே ஒரு பாட்டில் ஆல்ரெடி வளர்ந்துட்டு அதோட ஸ்டெம்மை மட்டும் எடுத்து வளர்ச்சி எப்படி வைக்கிறோம். அந்த ஸ்டெம்மில் இருக்க ரூட் இது மூலமாக குரோ ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. மணி பிளான்ட் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபிஷ் டேங்க்கில் வளர்க்கலாம், தப்பு கிடையாது. நம்ம எல்லா ஃபிஷ்க்கும் வளர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ நம்ம ஆஸ்காஸ் அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ்க்கெலாம் வந்து பிளான்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் சூட் ஆகாது. ஏன்னா அது எல்லாத்தையும் அது கடிச்சு போட்டுரும், லீவ்ஸை டேமேஜ் பண்ணிவிடும், நிறைய பண்ணிவிடும். அந்த ஸ்பாயில்டு லீஃப்லாம் வந்து நம்மளோட டேங்க்கில் இருந்தால் அது வந்து மேபி ஏதாவது காசு பண்ணலாம் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு. இது கப்பீஸ்னால பிளான்ட்ஸ் எதுவும் டேமேஜ் பண்ணாது. நீங்கள் இந்த மாதிரி வேறு எதுக்கெலாம் ஆட் பண்ணலாம்னா ஏஞ்சல் ஃபிஷ்க்கு ஆட் பண்ணலாம். கோல்டு ஃபிஷ் வந்து சிலதுக்கு ஆட் பண்ணலாம். உங்கள் கோல்டு ஃபிஷ் நீங்கள் வளர்க்குறது எப்படின்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்க கோல்டு ஃபிஷ்லாம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்ம ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு வந்ததில் மெட்டல் பிளாக்கோட ஃபீமேல் வந்து ஆல்ரெடி குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபாக்ஸ் டெயில் ஆட் பண்ணுறது அட்வான்டேஜ் தான். குட்டிலாம் வந்தால் ஃபாக்ஸ் டெயில் ஒழிஞ்சிக்கும். ஸோ மற்ற கப்பீஸ் இதை சாப்பிட்றது. ஃபாக்ஸ் டெயில் வந்து நல்லா தான் வாங்குங்க. அதுலேயும் மேபி ஏதாவது டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஃபாக்ஸ் டெயில் மூலமாக கூட பரவ வாய்ப்பு இருக்குது.
நல்ல குவாலிட்டியில் ஃபாக்ஸ்டைல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டேங்கை செட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி ஒரு 2-3 டேஸில் இந்த க்ரீன் கலர்லாம் டிசால்வ் ஆகிடுச்சுன்னா செம கிளியராக இருக்கும் டேங்க். இது சூப்பராக இருக்கும். நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாண்ட் செட்டப் அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், அது நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக நான் இந்த பாண்ட் செட்டப் ஏதாவது புதுசாக செட் பண்ண அதில் கல்லுப்பு ஆட் பண்ணுவேன். பட் இதில் நான் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம குவாரண்டைனில் இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆட் பண்ணல. இப்போ தான் நம்ம புதுசாக ஆட் பண்ணோன்னு எல்லா ஃபிஷ்ஷஸும் போய் அந்த பிளான்ஸ் கீழே ஒழிஞ்சிட்ருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே சீக்கிரமாக நல்லா ஆக்டிவாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ கிளிப் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. எல்லாமே அந்த க்ரீன் வாட்டர் எல்லாமே டிசால்வ் ஆகிட்டு இப்போ வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஃபீடும் சூப்பராக எடுத்துக்குது. ஆல்ரெடி குட்டியும் போட்டுச்சு. நம்மளுக்கு செகண்ட் டேவே மெட்டல் பிளாக் குட்டிலாம் போட்டுருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.